அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனில் நடக்கக்கூடிய கூட்டுப்படுகொலை, அதில் ஷஹீதாகுவார்கள், அதன் மூலம் பாலஸ்தீனத்தினுடைய மீட்பு 562வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 562வது நாளில் கிறிஸ்தவ உலகத்தை சோகத்தில் ஆள்கின்ற அளவில் போப் பிரான்சிஸ் அவர்கள் இறந்துவிட்டார்கள். அவருக்கு துக்கம் பாலஸ்தீன் முழுவதும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலிய கெடுபிடிகளை கடந்தும் நடக்கிறது. ஆனால் மிக அசிங்கமாக, கேவலமாக அந்த பாதிரிகளை நடத்துவதை காணொளிகளில் பார்க்க முடிகிறது. காசாவிலும் அவர்கள் தங்களுடைய ஈஸ்டரையும் போப் பிரான்சிஸுக்கு நினைவையும் நடத்தியிருக்கிறார்கள். அது பெரும்பாலும் பிரச்சனை ஆன மாதிரி தெரியவில்லை. போப் பிரான்சிஸை பொறுத்த வரைக்கும் முதலில் காசாவில் நடப்பது ஜெனோசைடு என்றார். பிறகு அந்த ஜெனோசைடை தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார். தான் மரணப்படுக்கையில் கிடக்கும் போதும் காசாவில் சீஸ்ஃபயர் வேண்டும், இஸ்ரேலுடைய படுகொலைகளை நாம் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்று சொன்னவர். அதை எல்லோருமே தங்களுடைய இரங்கலை தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து போராளிகள் முழுமையாக களமிறங்கிவிட்டார்கள். ஏனென்று சொன்னால் பேச்சுவார்த்தை, அமைதி இவற்றுக்கெல்லாம் எந்த இடமும் தரவில்லை இஸ்ரேல். நெத்தன்யாஹுவை பொறுத்தவரை போரை நீடிப்பதுதான் அவருடைய வாழ்வாதாரம். ஆகவே அதை செய்து கொண்டிருக்கிறார். நேற்று பாலஸ்தீன போராளிகள் புது டாக்டிக்ஸ் ஒன்றை கையாண்டு இருக்கிறார்கள். அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர் தனித்தனி வீதிகளிலே ரோந்துகளுக்காக அமர்த்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் ரோந்து வருவதில்லை, ஆங்காங்கே குடியிருந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் அவர்களை துரைத்து அழித்து இருக்கிறார்கள். நிறைய பேர் இறந்திருக்கிறார்கள். அதன் பிறகு காசாவில் இன்னொரு செக்யூரிட்டி இன்சிடென்ட். இந்த வார்த்தை ஒரு பாதுகாப்பு நிகழ்வு நடந்தது என்று இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேலிய இராணுவம் சொல்கின்ற போது ஏராளமான இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நேற்றும் எவாக்குவேஷனுக்காக ஆம்புலன்ஸும் ஹெலிகாப்டரும் சேர்ந்து வந்திருக்கிறது. ஆகவே அங்கே நிறைய அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதே தெரிகிறது. அடுத்து இன்னும் அந்த அல் அத்வா ஸ்ட்ரீட் பெய்த் ஹானூனில் நடந்த அந்த மிகப்பெரிய ஆம்புஷ், அதில் பெரிய அளவில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களில் பல பேர், காயமடைந்தவர்களில் பல பேருடைய கால்கள் ஆம்பியூட் பண்ணப்பட்டிருக்கிறது என்பதை இஸ்ரேலிய இராணுவம் சொல்கிறது. அதிலிருந்து 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் நேற்று ஒரு பெரிய ஆம்புஷை நடத்தியிருக்கிறார்கள், கான்யூனிஸுக்கு பக்கத்திலேயே. அதிலேயும் நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். அதுக்கு பிறகு இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் யூனிட் என்று சொல்லக்கூடிய அந்த யூனிட் ஒரு சுரங்கப்பாதைக்குள் புகுந்திருக்கிறது. நிறைய பேர் உள்ளே போயிருக்கிறார்கள், போய்கொண்டே இருந்திருக்கிறார்கள். சுரங்கப்பாதையை கைப்பற்றி விட்டோம் என்று அவர்கள் மகிழ்ச்சி அடையும் போது சுரங்கப்பாதையை வெடித்து அத்தனை பேரும் அழித்து விட்டார்கள். டோட்டலி அன்ஹிலேட்டட் என்று சொல்கிறார்கள், முற்றாக அழிக்கப்பட்டு விட்டார்கள். அது அல் துஃபா நெய்பர்ஹுட்டில் அல் துஃபா பக்கத்தில் நடந்தது என்று இஸ்ரேலிய ஊடகங்களும் இஸ்ரேலிய இராணுவமும் சொல்லுகிறது. ஹமாஸ் அது மிகப்பெரியதொரு வெற்றி என அறிவித்திருக்கிறது. அடுத்தது இஸ்ரேலிய மிலிட்டரி வெஹிக்கிள், இஸ்ரேலிய இராணுவ வாகனங்கள் வருகின்ற போது போராளிகள் நேருக்கு நேர் எதிர்த்து நின்று சண்டையிட்டு இருக்கிறார்கள். எல்லா இராணுவ வாகனங்களும் உள்ளே நுழைவிடாமல் அழித்திருக்கிறார்கள். ரஃபாவிலும் அது நடந்திருக்கிறது. நெட்சாரிமுக்கு பக்கத்திலே போக முடியவில்லை. நிறைய முஜாஹிதுகள் ஷஹீதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த ஷஹாதத்தை எப்போதுமே அந்த கணக்கை சொல்வதில்லை. ஆனால் மிகப்பெரியதொரு தாக்குதல் இஸ்ரேல் இராணுவம் தயங்கி தள்ளாடி போயிருக்கிறது. இதில் இன்னொன்று என்னவென்று சொன்னால், இஸ்ரேலிய இராணுவத்தினர் பலர், காசாவிலே பணியாற்றுகின்ற பலர் ஒரு கடிதத்தை இஸ்ரேலிய டிஃபென்ஸ் மினிஸ்டருக்கு, பாதுகாப்பு அமைச்சருக்கு எழுதியிருக்கிறார்கள். நாங்கள் 3 மாதத்துக்குத்தான் வந்தோம், 90 நாட்களுக்கு வந்தோம். ஆனால் எங்களை இங்கு நீங்கள் 300 நாட்களாக வேலை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் மிகவும் தளர்ந்து போய் இருக்கிறோம். இனிமேல் எங்களால் முடியாது. எங்களை வீணாக நீங்கள் போராளிகள் கையில் சாவ கொடுக்கிறீர்கள். வேறு ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் அனுப்புங்க.
இது இந்த செய்தி நேற்று இஸ்ரேலிய ஊடகங்கள் எல்லாவற்றிலும் சேனல் 14, 13 எல்லாத்துலேயும் வந்துருக்கு. அப்போது நாம் நேற்று சொன்ன அந்த கணக்கை வைத்து பார்க்கின்ற போது 4 மாதத்துக்கு முன்னாடி ட்ரெயின் பண்ணவங்க, முழுமையாக பயிற்சி கொடுக்க முடியாமல் ரெக்ரூட் பண்ணவங்க, முழுமையாக பயிற்சி எடுக்காமல் காசாவுக்கு அனுப்பப்படுவதால் அழிவுகள் அதிகம் என்று நேற்று ஒரு ரிப்போர்ட். அது இஸ்ரேலுடைய ரிப்போர்ட். அடுத்து இருக்கின்றவர்களுக்கு அவர்கள் வாக்களித்த அந்த மாதங்களுக்கு மேல் 4 மடங்கு 5 மடங்கு என்று போய் 90 நாட்களுக்கு போனவன் 300 நாட்களாக அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறான். இதுவும் இஸ்ரேல் பெரிய இராணுவ அழிவுக்கு உள்ளாகி இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டும். இப்பொழுது ஒரு வாரமாக நடக்கின்ற இந்த ஆம்புஷ், பூபி ட்ராப்பு, அடுத்தது ஐஇடி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், இப்படி வரக்கூடிய இந்த மரணங்களும் செக்யூரிட்டி இன்சிடென்ட் இதுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இப்போ இஸ்ரேலிய இராணுவம் ஏற்கனவே வரமாட்டோம் என்று சொன்னவர்கள் 1,40,000, அதுக்கு மேலே அந்த ஃபிகர் தரல. அந்த 1,40,000 பேர் வரமாட்டேன் என்று சொன்னவர்கள் இந்த போர் நிறுத்த காலங்களில் இஸ்ரேலை ஒத்துக்கிட்ட 1,25,000 பேர், 20,000 பேர் காயம்பட்டதும் அழிந்ததும், அதில் பலர் ரீஹாபிலிட்டேஷன் சென்டருக்கு, மறுவாழ்வு மையத்துக்கு சென்று விட்டதால் திரும்ப பயன்படுத்த முடியாமல் அளவுக்கு போய்விட்டதும் ஏகதேசம் இஸ்ரேலுடைய இராணுவம் ஒரு பெரிய கொந்தளிப்பில் இருக்கிறது என்பதுதான், பெரிய இழப்பில் இருக்கிறது எண்ணிக்கை ரீதியாக கூட என்பதுதான் செய்தி. அப்போ 562 நாட்களாக 4 முனிசிபாலிட்டி, அந்த 4 முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய பிணை கைதிகளை மீட்க வேண்டும். அடுத்து அங்கே இருக்கின்ற டனல்ஸை அழிக்கணும். ஒரு டனல்ஸை அழிஞ்ச மாதிரி தெரியல. டனல்ஸை பிடிச்சிட்டோம்னு நினைச்சு போகக்கூடிய நேரத்துல எல்லாம் ஒரு பெரிய அழிவைத்தான் சந்திக்கிறார்கள். இவையெல்லாம் இதில் எதுவுமே நடக்காமல் என்னடா வெற்றி என்று சொல்லுகிறீர்கள்? ஒரு 4 முனிசிபாலிட்டியை பாதுகாக்கிற போராளிகள் குழுக்கள் 13 வல்லரசுகளை எதிர்த்து நின்று சண்டையிட்டு ஜெயிக்கிறார்கள். இதை நீங்கள் அப்பட்டமாக ஒத்துக்கொண்டு ஒரு போர் நிறுத்தத்தை போட்டு காசாவை அவர்கள் கையில் ஒப்படைத்து விட்டு, ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிதான், ஒப்படைத்து விட்டு வர வேண்டும் என்று எஸ்தக் பிரிக், இவரை ரிசர்விஸ்ட் ஜெனரல் என்று சொல்கிறார்கள். எஸ்தக் பிரிக், இவரை நான் நிறையவே கோட் பண்ணியிருக்கோம், அவர் சொல்லியிருக்கிறார். இனி இஸ்ரேலில் நேற்று அப்பாவிகள் வாழக்கூடிய இடங்களில் சுஜையா, ரஃபா, கான்யூனிஸ், ஈஸ்டர்ன் காசா, இங்கெல்லாம் குண்டுகளை போட்டு இருக்கிறது. நார்தன் காசால நேற்று நிறைய இஸ்ரேலிய இராணுவத்தினரை சூழ்ந்து அடித்து இருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து ஓடி இருக்கிறார்கள். நார்தன் காசாவுக்கு போன 7 லட்சம் மக்கள் குண்டு வீசுகளை தவிர வேறு எந்த கஷ்டங்களுக்கும் உள்ளாகவில்லை என்ற அளவுக்கு போராளிகள் அவர்களை காப்பாற்றி வருகின்றார்கள். இப்படி இந்த 4 முனிசிபாலிட்டியை 562 நாளா இவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை, அப்பாவிகளை கொலை செய்வதை தவிர. ஆனால் நேற்று F-35 ஜெட்டுக்கான ஸ்பேர் பார்ட்ஸு அமெரிக்காவிலிருந்து டெல்லவீவுக்கு வந்திருக்குது. அது மொரோக்கோவை தாண்டி வந்ததுன்னா, மொரோக்கோ மக்கள் நேற்று இஸ்ரேலிய பிளாக் எரிச்சிருக்காங்க, அமெரிக்க பிளாக் எரிச்சிருக்காங்க. மிகப்பெரிய போராட்டம். அப்ரஹாம் அக்கார்டு கீழே மொரோக்கோ இஸ்ரேலோட நார்மலைசேஷன் ஆஃப் ரிலேஷன்ஷிப், உறவுகளை சுமூகமாக்கி கொள்ள போட்ட 2020 போட்ட ஒப்பந்தத்தை கிழித்தறிய வேண்டும் என்று மக்கள் போராடி இருக்கிறார்கள். அது நடக்கும் என எதிர்பார்ப்போம். அடுத்தது ஹூத்திஸுக்கு வந்தோம் என்று சொன்னால், அவங்க தான் இப்போ பயங்கரமான பேசுபொருள். அங்கே உள்ள போராளிகள் நேற்று அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் ஒன்று அளித்திருக்கிறார்கள். USS ட்ரூமனை பற்றி தான் ரொம்ப கவலை பென்டகனுக்கு. பென்டகன் படிப்படியாக ட்ரம்ப்பை கண்டிக்கிற அளவுக்கு, அந்த வார்த்தைகள் வெளிப்படையாக இல்லாமல் கொஞ்சம் மறைவாக சொல்லக்கூடிய, நீ ஆயுதங்களை அளித்தது மட்டுமல்ல, பட்ஜெட்டையும் முன்னே இல்லாமல் ஆக்கிட்ட, இப்போ சைனாவினோட நகர்களுக்கு எதிராக நம்மிடத்தில் எதுவும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவில் வந்திருக்கிறது. இப்போ ஹூத்திஸ் என்ன செய்கிறாங்கன்னா, நிலவெளி தாக்குதல் வரும் என எதிர்பார்த்து நேற்று ஒரு 4 நிமிஷ வீடியோவை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதில் தங்களுடைய படை பயிற்சி எடுப்பதையும் காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு ஃப்ரண்ட்ல, அதான் இப்போ இன்றைக்கு முக்கியமான செய்தியாக இருக்கிறது, இன்னொரு முனையில் யுத்தத்தை தொடங்கி இருக்கிறார்கள். அது ஈரானை தாக்குவதற்காக கொண்டு வரப்பட்ட B-2 பாம்பேஸு, அதுபோல் உள்ள இன்னும் இதர இராணுவ தளவாடங்களை, கடலில் கொண்டு வந்து நிறுத்தப்பட்ட இராணுவ தளவாடங்களை பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள். அடுத்தால சில தலைப்புகள் எப்படி போகுதுன்னா, யமனை அமெரிக்கா தாக்கும் போதெல்லாம் இஸ்ரேல் தான் பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறது, பழிக்கு பழியே இஸ்ரேலில் வாங்குகிறார்கள்.
அங்கே ரெட் சீலையும் பயங்கரமான தாக்குதல். ரெட் சீலை இப்போ மற்ற நாடுகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டான், எங்கள் கப்பல் போயிட்டு இருந்து அதையும் கெடுத்து குட்டியை சோறாக்கிட்ட அப்படின்னு. இப்போ ரெட் சீல தாக்கின அதே நேரத்தில் இலியட் போர்ட்டை பயங்கரமாக தாக்கியிருக்கிறார். அஸ்கலான், அஸ்தோத் இதை பயங்கரமாக தாக்கி இருக்கிறார்கள். ஒரே சைரன் சத்தம். இதில் என்னன்னா வெஸ்ட் பேங்க்லேயும் சைரன் சத்தம் கேட்டிருக்கு, மேற்கரையிலையும் சைரன் சத்தம் கேட்டு இருக்கிறது. அந்த மேற்கரையில் அப்போ இவங்களுடைய மிசில் அங்கே வரை சென்று இருக்கிறது. மேற்கரையில் நேற்று நிபுலஸில் பயங்கரமான சண்டை. அதே போல் அல்குஸ் பிரிகேட்ஸு ஜெனின்ல இஸ்ரேலிய இராணுவத்தை கடுமையாக தாக்கி அழித்து இருக்கிறார்கள். அதில் 1-2 முஜாஹிதுகள் ரொம்ப பலமாக சண்டை போட்டவர்களை இஸ்ரேல் தேடி இருக்கிறது. அவர்களை கைது செய்கின்ற வேலையை இந்த முனாஃபிக் ஆர்கனைசேஷன் பாலஸ்தீன் அத்தாரிட்டி நேற்று செய்ததாக சில முஜாஹிதுகளை சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்து இஸ்ரேலிடம் ஒப்படைத்திருக்கிறது. ஆனால் உண்மையான முஜாஹிதுகள் கையில் கிடைக்கவில்லை என்பது செய்தி. ஆக அதுபோல் ஹெப்ரான், நபுலஸ் இவற்றில் பயங்கரமாக ரெய்டு நடந்திருக்கு. ரமலால் ரெய்டு நடந்திருக்கு. முஜாஹிதுகளை பிடிப்பதற்காக அதில் பெரிய அளவில் அது வெற்றி பெற்றதாக தெரியவில்லை. ஆக ஹூத்திஸ் காசா மக்களுக்காகவும் ஈரானுக்காகவும் இப்போ சண்டை போட தொடங்கிவிட்டார்கள். இனி இந்த ஏர் டிஃபென்ஸ் எப்படி வலுவாக இருக்கிறது என்று ஈரான் சொல்லுகிறது, அதை உடனே காசாவுக்கு மாற்ற வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் என்னன்னா, ஆப்கானிஸ்தானும் ஈரானும் ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஹப்னு சொல்லக்கூடிய ஒரு இதை உருவாக்கி இருக்கிறார்கள். அதனால் ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய 7 பில்லியன் ஒர்த்துள்ள அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள் போராளிகள் கையில் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று இராணுவ நோக்கர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம். வாயிறதவானால்